Welcome to Guru Rai Trading Analysis. நாளைக்கு 13th January மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ள ஒரு ஷார்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பிளஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு, மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு ஒரு செக்டாரோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். உங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பரை கமெண்ட்ல தெரிவிக்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி குளோபல் நியூஸஸ் என்ன இருக்கு, ஸ்டாக் நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் போஸ்ட் பண்ணுவேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்லயே வந்தது. இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு இதை வச்சிருக்காங்க, பாசிட்டிவா பிடிச்சிருக்காங்க. இது இந்த ஸ்டாக் எப்போ 1628க்கு மேல க்ளோஸ் வந்ததுன்னா இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம்ல 1660, அடுத்தது 1685 அப்படிங்கிற ரெண்டு டார்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 1660, செகண்ட் டார்கெட் 1680 அப்படிங்கிறத நோக்கி ஒரு ஷார்ட் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. தென் செகண்ட் ஸ்டாக் டாபர் இந்தியா லிமிடெட். டாபர் இந்தியா லிமிடெட் பாருங்க, 570 இருந்து 520க்கு மேல உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 556 ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நோக்கியும் செகண்ட் டார்கெட்டான 650 நோக்கியும் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் ஷாப் மெட்டாலிக்ஸ் பாருங்க, ஃப்ரைடே அன்னைக்கு எவ்வளோ பையிங் ப்ரெஷர் பாருங்க எப்படி இருக்கு. பையர்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஃபால் ஆனதுல இருந்து ஃபுல்லா தூக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு 792 793க்கு மேல ஓப்பன் ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட்டான உங்களுக்கு 811 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 875 அப்படிங்கிறத நோக்கி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. விப்ரோவும் பாருங்க, 303க்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு 3 o'clock 303க்கு மேலேயே இருந்ததுன்னா இதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ணுங்க. இருந்தா இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இதை பை பண்ணீங்கன்னா 320ங்கிற டார்கெட்டை நோக்கி ஒரு ஷார்ட் டேர்ம்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் நாராயணா ஹிருதாலயா பாருங்க, இது 1295 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுறப்ப இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டான உங்களுக்கு 1320 அது கிராஸ் பண்ணிச்சுன்னா தென் அகெயின் இது ஆல் டைம் ஹையான 1398ங்கிறத நோக்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் பாருங்க, இது நாளைக்கு நேற்றோட க்ளோஸ்க்கு வேலையே க்ளோஸ் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு இதை நீங்க 461 462க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் டார்கெட் 476, செகண்ட் டார்கெட் 498 அப்படிங்கிறத நோக்கி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எல்லாம் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இது எல்லாமே என்னோட வியூஸ் தான், எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. வாங்க இப்ப நம்ம செக்டார்ஸ் ஜெனரலா மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நிப்டி 50 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான இதுலதான் இருக்கு. ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. இங்க பாருங்க, இது ஒரு டிராப் பண்ற பாருங்க, இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட், இது ஒரு ஷோல்டர்.
இதை பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கு சப்போஸ் நேத்தோட லோ 23,300க்கு கீழே வந்து ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸா ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். இதோட அடுத்த சப்போர்ட் வந்து 22,800 தான். ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க, இந்த நிப்டி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்கெல்லாம். பேங்க் நிப்டி பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இப்போ சப்போர்ட்ல இருக்கு. இங்கிருந்து நாளைக்கு பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா இதனுடைய ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 48,150 தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தென் அடுத்து அதையும் கட் பண்ணால் 47,347. ஸோ எல்லாம் ஒரு 700.800 பாயிண்ட்ஸ்ல அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ் இருக்கு. இது ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. நிப்டி மிட் கேப் பாருங்க, மந்த்லி ட்ரெண்ட்ல கட் பண்ணி நல்ல ஒரு பியரிஷ் கேண்டல், ஒரு சாலிட் கேண்டல் அது வந்திருக்கு. பட் ஆனால் அது சப்போர்ட் கிட்ட இருக்கு. பாருங்க, ப்ரீவியஸ் டைம் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால அந்த இடத்துல இருக்கு. நாளைக்கு இங்கிருந்து வந்து சப்போர்ட் எடுத்து பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா இந்த மந்த்லி ட்ரெண்டுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு சைட்வைஸா போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா தென் அடுத்து வந்து உங்களுக்கு இதை 14,985ங்கிற சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும் கண்டினியூஸா. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க நிப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களும். நிப்டி ஸ்மால் கேப் பாருங்க, மந்த்லி ட்ரெண்டை கட் பண்ணி ஒரு சாலிட் பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஆனா சப்போர்ட் கிட்ட இருக்கு. இங்க பாருங்க, ஆல்ரெடி இந்த இடத்துலதான் சப்போர்ட் எடுத்திருக்கு. உங்களுக்கு 1 2 3 4 5 இது 6th டைம் வந்திருக்கு. ஸோ இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆனாலும் உங்களுக்கு இது ஒரு ரேஞ்ச் பவுண்டடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ள போகாத வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ரிவர்சல் சொல்ல முடியாது. மந்த்லி ட்ரெண்ட் உள்ள போனாலும் ரிவர்சல் சொல்ல முடியாது. ஏன்னா இமீடியட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ரேஞ்ச் பவுண்டடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாகவே இருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப்ல ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க. தென் அவங்க செக்டார் இண்டிசஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நிப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு 3.44% நல்லா சாலிடா இப்போ வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆன ஒரு செக்டர். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி நாளைக்கு வந்து பாசிட்டிவா மூவ் ஆனாலும் ஒரு லிமிட்டட் அப்சைடு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிப்டி ஆட்டோ பாருங்க, ஃப்ரீ ஃபால் ஜோன்ல இருக்கு. நாளைக்கும் இது வந்து பியரிஷா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. நிப்டி ஃபார்மா எக்ஸாக்டா சப்போர்ட் கிட்ட இருக்கு. பட் ஆனால் பியரிஷ் கேண்டல் சாலிடா இருக்கிறதால இங்க நாளைக்கு இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டை நோக்கி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருந்த செக்டர் இது. இப்போ கரெக்டா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல ஹிட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மந்த்லி ட்ரெண்ட் நோக்கி இது ஒரு சைட்வைஸாகவும் கொஞ்சம் ஒரு 1 வீக்கு பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா அகைன் இந்த சப்போர்ட்டை நோக்கி தான் வர ஆரம்பிக்கும். அப்ப நிப்டி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நிப்டி மெட்டல் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபால் ஜோன்ல தான் இருக்கு. இது அகைன் இது நாளைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நிப்டி ரியாலிட்டியும் பாருங்க, ஃப்ரீ ஃபால் ஜோன்ல தான் இருக்கு. இதுவும் இன்னும் நாளைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். நிப்டி எனர்ஜி பாருங்க, எக்ஸாக்டா சப்போர்ட் கிட்ட இருக்கு. இதுக்கு பவுன்ஸ் பேக் ஆனாலும் ஒரு ரேஞ்ச் பவுண்டடா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். நிப்டி ரியாலிட்டி ஃப்ரீ ஃபால் ஜோன்ல இருக்கு. இது நாளைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். நிப்டி மீடியா பாருங்க,
லாங் டைம் ஆன சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் கீழே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது நாளைக்கு இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இதுவும் ஃபால் ஆகிறதுக்கான கண்டினியூஸாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸில் தான் இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பிரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து தொடாதீங்க. பாருங்க ஃப்ரீ ஃபால் ஜோன்ல இருக்குங்கிறது ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து 23,180 தான் வரும். பிரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸை தயவு செய்து தொடாதீங்க. பிஎஸ்யூ பேங்க்ஸும் பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு. ஃப்ரீ ஃபால் ஜோன்ல இருக்கு. இது நாளைக்கு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரெஷர்ல தான் இருக்கு. கொஞ்சம் கவனமாகவே இருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கொரிஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதற்கான இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு அதில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.